ஃபோன் பண்ணுறாரு, ஐயா நான் மீட்டிங் வந்துருக்கேன் அப்படின்னா வரும் டெக்னிக்கே சொல்லியிருக்கேன். காஸ்டியூம் டேக்கு வரவே முடியல. ஃபர்ஸ்டெல்லாம் என்னால் வரவே முடியாது. கரெக்டாக அந்த டைமுக்கு ஆஃபீஸ் போயிடுவேன். சரி நம்ம அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் மந்தில் பார்த்துக்கலாம். அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் சரி நம்ம லீவ் போட்டே போகலாம், ரொம்ப போராட்டமாக இருக்குது, ஆஃபீஸ்க்கு போடலாம் பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு அந்த மந்த் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஃபுல்லாக அட்டன் பண்ணும்போது அப்போ வந்து அட்டன் பண்ணிட்டு நான் போகும்போதே எனக்கு வந்து ஒரு பெரிய விடுதலையை நான் உணர்ந்தேன். அதாவது மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு அந்த விடுதலையை கொடுக்குறாரு. நம்ம வந்ததுலேருந்து நம்ம ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா தேசத்திற்காகவும் மற்றவங்களுக்காகவும் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருக்குள்ள அந்த காத்திருக்கிறதுக்கு எல்லாம் மூல காரணம், அதனுடைய பாஸ்வேர்டு என்னச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூடிய வைத்திருந்ததான ஒரு ஐக்கியம். நல்ல ஒரு செபஜீவியம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, அப்பா இவங்களை பரலோகத்திற்கு இந்த பிள்ளைகளாய் வாழும்படி தெரிந்து கொண்டீர்கள், நன்றி ஆண்டவரே. நீ உடன்படிக்கை நினைத்தருகிற தேவன் அப்பா. ஒரு நித்திய முடிவை நீர் உண்டாக்குவீர் என்று சொன்னார். நீர் கொடுக்கிற அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அதை தவறாமல் நிறைவேற்றினது விசுவாசத்தின் குறைகள் என்ன என்பதை ஜபத்தை ஜெபித்த ஒவ்வொருவரும்